வரவேற்கிறது. எழில்மிகு கொல்லிமலை உம்மை இனிதே வரவேற்கிறது. ஓகே, கொல்லிமலை அந்த 56 கிலோமீட்டர் ரூட்டில் வந்திருந்தோன்னா இங்கே வந்துருப்போம் போல இருக்கு. நேராக இல்லாமல் நம்பர் சொல்லுங்க மச்சான். இப்போ தான் மலைப்பாதையே வந்துருக்குப்பா. ஓரமாக நிறுத்தி பேசிட்டு போகலாமா? வாழவந்தியாம் கேம்பை இன்னொரு ஃபோன் வச்சுருக்கியா? இப்படி ஓரமாக நிறுத்தம் பேசிட்டு போயிடலாம். இது வேறு, இதுக்கப்புறம் கொண்டை ஊசி வளைவுகள் வேறு வரும். சரி சரி, இப்போ தான் கொல்லிமலை அடிவாரத்துலேருந்து மேலே போகிறேன். ஏன் ஒரு மாதிரி தொண்டை குறைக்கிறேன்னு பேச? ஹலோ, வெறும் ஒரு நிமிஷம் எனக்கு லைனில் இருமா. ஒரு நிமிஷம் காரவள்ளி சோதனை சாவடி. அது எல்லாம் மோஸ்ட்லி பைக்கில் தான் வராங்க போல்ட்ருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரவள்ளி செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்திருக்கோம். போலீஸ் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஏதாவது ஒன்று ஆயிரும் மச்சான். நிம்மதியாகவே இருக்க முடியாது. இவ்வளோ 2 மாதத்துக்கு ஒரு டூர், எப்படியாது குறைஞ்சபட்சம் 2 மாதத்துக்கு ஒரு டூர் போயிடும். அது இல்லாமல் டிஃபால்ட்டாகவே பெங்களூரில் இருக்கும்போது வீக்கெண்டில் 2 வீக்கெண்டில் ஒரு வீக்கில் இல்லாமல் ஒரு மாதத்தில் ஒரு வீக்கெண்டாவது நம்ம எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது போயிடுவோம். கொண்டை ஊசி வளைவு அதான் இதுக்கப்புறம் அடிக்கடி வருவோம் போல் இருக்கு கொண்டை ஊசி வளைவு. அப்புறமா தான் தெரியுது. இப்போ அந்த டைரக்ட் ரூட்ல பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு 56 கிலோமீட்டர் தான் புரிஞ்சுதா? அப்போ எப்படி பார்த்தாலும் இதில் 10 கிலோமீட்டர் நம்ம ஜாஸ்தியாக தான் சுற்றி இருக்கோம். ஆமாம், குரங்கு மட்டும்தானே இருக்கும். இது வேற, இதுதான் கொண்டை ஊசி வளைவுன்றது. அப்பா, கொண்டை ஊசி வளைவுங்கிறது யூ-டர்ன் மாதிரி மச்சான். இப்போ இப்படி வர்றது இங்கே பாரு, இதில் எப்படி யூ-டர்ன் இருக்கு பாரு, இந்த மாதிரி யூ-டர்ன் தான் கொண்டை ஊசி வளைவு. அப்போ ஆப்போசிட்டில் பைக் அதிகமாக வரல, வந்துட்டு இருப்பானுங்க. ஆனால் 2 ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக வர்றதுக்கு வேறு ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரே ரூட்லேயே போகிறதுக்கு வரதுக்கு 2த்துக்குமே இருக்கும். இது பேக் சைடு ரூட்னு நினைக்கிறேன். அந்த கொடி ஒன்று கட்டிட்டு போகிறாங்கல்ல, அது என்ன கொடின்னு சொல்லி பார்ப்போம். அதான் லடாக். லடாக்ல இருக்கிற கொடி அது. என்ன அர்த்தம்னா அந்த வண்டியில் லடாக் போயிட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். ஓ, லடாக் போயிட்டு வந்திருக்காங்கன்றதுக்காக அதுக்காக கத்துக்காக கட்டுறதா? ஆமாம். ஓ, அங்கே ஒரு காளி கோவில் இருக்கு, அந்த கோவிலில் கட்டுற கொடி அது. ஓ, இடத்துல காது அடைக்கும், காது அடைச்சி ஓப்பன் ஆகும் திருப்பி. அது போகிற வழியிலேவா? ஆமாம். என்னன்னா அது மேலே ஏறுறோம்ல, இப்போ வந்து அந்த மாதிரி ஆகும். ஐயோ, இது வேற இருக்கா? ஆனால் இந்த அளவுக்கு ரொம்ப டர்ன் பண்ணக்கூடாதுல்ல. இங்கேயும் மனிதர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன மயிரை பேச என் பொண்டாட்டிலாம் என்னால் எதுவுமே உருப்படியாக ஒரு நல்ல விஷயம்லாம் பேசவே முடியாது. ஹார்ன் அடிச்சுக்கிட்டே போகும். எப்படி அங்கே வரோம்? அதான் அந்த வளைவு, அந்த பெண்டு வரும்போது கரெக்டாக ஹார்ன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு
அங்கங்கே போர்டு போட்டிருக்கானுங்க. என்னன்னா மனிதர்கள் வந்து நம்ம அப்புறம் விலங்குகளை தொந்தரவு பண்ணுற மாதிரி தானே இருக்கு. ஏன் மச்ச மாஸ்க் போட்டுட்டு இருக்க? அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் என்னடா இது நம்ம வளைவாக இருக்கு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி மேடு ஏறும்போது என்ன ரூல்ஸ்னா, ஏறுறவங்களுக்கு இறங்குறவங்க வழி விடணும். ஏறுறவங்களுக்கு இறங்குறவங்களா? ஆமாம். ப்ரையாரிட்டி இப்போ அந்த இடத்துல ஏறுறவங்களுக்கு இறங்குறவங்க வழி விடணும். ஓ, நான் தான் முன்னாடி வந்தேன்னா இறங்குறவங்க வந்து சண்டைலாம் வரக்கூடாது. அதுதான் ரூல்ஸ். ஏறுறவங்க அப்படி இல்லையா, அது வர்ற இடத்துல ஏறணும். ஆமாம். இவ்வளோ டஃப்பான ஹேர் பின்லாம் வராது மச்சான் ஏற்காட்டில். இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குல்ல, ரொம்ப இதாக இருக்கு. டஃப் இன் த சென்ஸ் எதிரில் என்ன வருதுங்கிறது தெரியாத அளவுக்கு ஹேர் பின்லாம் இருக்கு. அங்கே அப்படிலாம் இருக்காது. ஓரளவுக்கு கொஞ்சம் ரோடும் ப்ராடாக இருக்கும். வளைவில் தெரிகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். பொறுமையாக இருக்கும் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் காமிக்கு பாரு. அதுக்குள்ளே தான் ஆஃப் ஆகிடுச்சு மச்சான். இப்போ தான் 14வது ஹேர்பின் பெண் வந்திருக்கோம். 14ஆ? அதை போட்டு யோசிக்க முடியாதான் இந்த மூலிகை காற்றுனால. அதனாலவே காணாமல் தொலைச்சி போயிடுவாங்களாம். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஷிவரிங்காக ஒரு வாசனை வருது பார்த்தியா? வரலனாலும் வருதுன்னு தான் சொல்லணும், சரியா? இல்லைடா, இந்த வளைவெல்லாம் தாண்டி தாண்டி போகிறதுக்குள்ளே எனக்கு மூச்சு வாங்க, ஏதோ நடந்தே போகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் எத்தனை வளைவிடா இருக்குது? 20 வளைவை தாண்டிட்டோமா? 22 வளைவா? ஐயோ ஐயோ மச்சான். மச்சான் என்னடா சொல்கிற? கொஞ்சம் பொறுமையாக போடா. ஏதோ ஒரு ஆவி வந்து காதில் புரிஞ்சிச்சு மச்சி. ஏய் இருடாடி மச்சான், பயமுறுத்த வரான். இவ்வளோ நேரம் காமெடிக்கு சொல்ல நினச்சிட்டு இருக்கேன் நான். நீ சீரியஸாக மூஞ்சி வச்சிருக்கேன். ஆமாண்டா, லைட்டாக உடம்புலாம் சில்லான மாதிரி இருக்குது இந்த மேலே ஏறி போகும்போது. நான் ஹில்ஸ் ஏரியாலாம் இது வரைக்கும் போனதில்லை, அதான் ஒரு மாதிரி ரொம்ப ஷிவரிங்காக இருக்குது. இப்போ நீ அதை சொன்னதுக்கு அப்புறம் தானே எனக்கு பயமாக இருக்குது அதிகமாக. பேய்கள் ஜாஸ்தி, காதை அடைக்கும், சித்தர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. காதை அடைக்கும் அப்படின்னோடனே எனக்கு உண்மையிலே காதை லைட்டாக அடைக்குது. பார்த்து பொறுமையாக போக மச்சான். ஐயோ, இவனுங்க வேறு எதுக்கு இத்தனை வளைய வச்சானுங்கன்னு தெரில. டேரெக்டாக எப்படி ஒரு ரூட் வச்சுருந்தாங்களா இருக்குல்ல? டேரெக்டாக ஒரு ரூட் வச்சு மேலே ஏறுற மாதிரி மலையை குடஞ்சி தானடா வச்சுருக்கானுங்க. அதில் எப்படா டேரெக்டாக வைக்க முடியும்? ஐயோ மச்சான், 23 வந்துட்டான் மச்சான். 47 தான் பாக்கி. இன்னும் 47 இருக்கா? இந்த 47 வளைஞ்சி போகிறதுக்குள்ளே நமக்கு மூச்சே வாங்க ஆரம்பிச்சிடும் போல் இருக்கேன். நிறைய பைக்கர்ஸ் நிற்கிறாங்க. பைக்கர்ஸை கவர் பண்ணுவோம். என்னாச்சு? எல்லாம் குரூப்பாக வந்திருப்பாங்க போல் இருக்கு. கொல்லிமலை ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கிறது 2வது பட்சம். ஃபஸ்ட்டு அப்பா ஹார்ன் அடி மச்சான். இது ரொம்ப ரொம்ப பெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் சிம்பிள் போட்டிருக்காங்க. ரொம்ப 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 குறுகுன பெண்டாக இருக்கு பாரு, எவ்வளோ இதாக இருக்கு. இதில் பைக் ரைடு வரலாம், நல்லா இருக்கும். இதில் பைக் ரைடு வரும். வண்டி ஏறுமா மச்சான்? அதான் மச்சான், இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன்.
நானும் ஸ்ப்ளெண்டர் ப்ரோ எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். இங்கே வந்ததுக்கு தான் தெரியும், இங்கே வேற மெக்கானிக் கடையும் இல்லை, எதுவும் இல்லை. அதான் பயமாக இருக்குது.